நிச்சயமாக இளைய சமுதாயம் மட்டுமல்ல, அனைத்து சமுதாயத்திற்காகவும் அனைத்து மக்களுக்காகவும் அனைவருக்காகவும் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் நேர்மையாக உழைக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக என்னுடைய அரசாங்கத்தை அமைக்கும். என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக நான் இதை பார்க்கிறேன். 31 வயதில் எம்எல்ஏவாக்கி என்னை அமைச்சராக்கி இந்த இடத்துல நிறுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பெருமையும் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கும் மக்களுக்கும் தான் சாரும். இதில் என்னுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்றத விட இது எல்லாமே தளபதி அவர்களுடைய தான். தளபதியால் மட்டும்தான் இது சாத்தியமாயிருக்கிறது. தளபதிக்காக தான் இந்த இடத்த கொடுத்துருக்குறாங்க. தளபதி ஒருவரால் மட்டும்தான் இது சாத்தியமாகன்றதை மக்கள் நம்பியிருக்கிறாங்க. ஸோ அதை மக்கள் கொடுத்துருக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்குது. ஏன்னா ஒரு சாமானிய குடும்பத்திலிருந்து இன்றைக்கு சட்டமன்றத்தில் அலங்கரிப்பது மட்டும் இல்லாமல் அமைச்சராக அலங்கரிப்பது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வரமாக நான் பார்க்கிறேன். அதை விட பல மடங்கு அதிகமாக பொறுப்புணர்வை நான் வச்சிருக்கிறேன். ஏன்னா மகிழ்ச்சியை தாண்டி என்னுடைய இந்த பொறுப்பு அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக இருக்கிறது. ஒரு இடத்துல கூட தவறு செஞ்சிருக்க கூடாதுன்ற அந்த பயம் அதிகமாக இருக்கிறது. அதனால் உண்மையிலேயே எந்த விதமான தவறும் நடக்காமல் மக்களுக்காக உண்மையாக உழைப்பேன்.